தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் நாம் வாசிக்கும் போது, பேதுரு வாசல் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்டு வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடினார். பேதுரு மாமியின் வீட்டுக்கு வந்து வாசல் கதவை தட்டினபடினாலே ரோதை சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டிருந்தால், பக்தி வைராக்கியமாய் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு நல்ல பரிசுத்த வாழ்வை வாழ்ந்திருக்கலாம். அன்பின் உபசரணையினால் அவள் வளர்ந்திருக்கலாம். ஆனால் கதவை திறக்க அவள் மறந்தாள். சில சமயங்களிலே நாம் உறவினர்கள் வந்துவிட்டால் நமக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. இங்கே அன்பாக இருந்த பேதுரு கதவை தட்டி கொண்டிருக்கும் போது அவருடைய சத்தத்தை இன்னாருடைய சத்தம்தான் என்று தெரிந்து கொண்டாள். ஆனால் அவள் அவசரத்திலே கதவை திறக்க மறந்துவிட்டாள். இன்றைக்கு நாம் அப்படித்தான். நாம் அதிகமாய் நேசிக்கிற தேவனிடத்தில் நாம் மறந்து வேதத்தை படிக்காமலும் ஜெபிக்காமலும் நம்முடைய கடமைகளை செய்வோம். அது அம்மாதிரியா இல்லாதபடி நாம் தேவனை அதிகமாய் தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாக. அவருடைய குரலை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.